பிடிஎஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் அப்புறம் என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்குமே பெரிய பெரிய ஹாய்டா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்களும் ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நம்புறேன். நானும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஓகேடா, நம்ம இன்னைக்கு யுங்மினோட ஒரு ஒன்சட் தண்டை பார்க்க போகிறோம். ஹெட்செட் மஸ்ட் டோன்ட் பி அடிக்டடா. ஜஸ்ட் இமேஜின் மட்டும் பண்ணிக்கோங்க. வாங்கடா, ஒரு குட்டி ஆன்லைன் இன்ட்ரோ மட்டும் கொடுத்துட்றேன். இப்போ எப்படி நம்ம பிடிஎஸ் மெம்பர்ஸில் ஒரு மெம்பர்ஸாக இருக்காங்களோ அதே மாதிரி தான் ரியல் லைஃப் ஸ்டோரியை வச்சு ஒரு குட்டி ஆன்லைன் எனக்கா தோணுச்சு. சரி, இப்படி ட்ரை பண்ணால் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு தோணுச்சு. அதனால தான் நான் இப்படி ட்ரை பண்ணியிருக்கேன். உங்கள் எல்லாத்துக்கும் பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். அப்படி பிடிக்கலைன்னா தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க. ஓகேடா, அப்படியே வஞ்சத்துக்குள்ளே போகலாமா? இப்போ அப்படியே கட் பண்ணி ஓப்பன் பண்ணா ஒரு அழகான வீட்டை தான் காமிக்கிறோம். அங்கே நம்ம மெம்பர்ஸ் எல்லாருமே அவங்கவுங்க வேலையாக குட்டி குட்டி ஒர்க் எல்லாத்தையும் பார்த்துட்ருக்காங்க. ஜின் குக் பண்ணிகிட்ருக்காரு. ரொம்ப ஹாப்பியாக சிரிச்சுக்கிட்டே குக் பண்ணிகிட்ருக்காரு. அந்த இடத்துக்கு நம்ம நம்ஜுன் வர்றாரு. வந்துட்டு ஜின்னை ரொம்ப டைட்டாக பேக்கப் பண்ணுறாரு. ஒய், என்னாச்சு? இப்போ வந்து பேக்கப் பண்ணிகிட்ருக்கா? கிளம்பலையா நீ? டைம் இருக்குடா, நான் ரொம்ப மிஸ் பண்ண தெரியுமா? அப்படியா? உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன். போதும் போதும், தள்ளு. யாராவது வந்துட போகிறாங்க. எல்லாம் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்ருக்காங்க. சரி சொல்லு, என்னை மிஸ் பண்ணியா இல்லையா? என்னடா பார்க்குற ஜின்? அப்படி நீ என்னை மிஸ் பண்ணவே இல்லையா? நான் ரொம்ப மிஸ் பண்ணேன். சரி, இப்போ ஓகேவா நீ? நான் ஓகே தான். ஏன் பார்த்த தெரியலையா? இல்லை, என் ஜின் இப்போ ரொம்ப க்யூட்டாக இருக்க மாதிரி இருக்கே. என்ன? நான் எப்பயுமே க்யூட் தான். ஆமாண்டா, நீ எப்பயும் க்யூட் தான். அது எனக்கு நல்லாவே தெரியும். அந்த க்யூட்னஸில் தானே நான் விழுந்துட்டேன். இப்போ என்ன ஆச்சு உனக்கு? ஏன் இப்படிலாம் வந்து பேசிகிட்ருக்கா? போ, நான் குக் பண்ணி எடுத்துகிட்டு வரேன். ரொம்ப நாள் ஆச்சுல்ல என் கையில் குக் பண்ணி, என் கையால் குக் பண்ணி எல்லாத்துக்கும் அதை சர்வ் பண்ணி எல்லோரும் ரொம்ப ஹாப்பியாக சிரித்து பேசிக்கிட்டே சாப்பிட்டு அதெல்லாம் ரொம்ப நாள் ஆச்சுல்ல. ஆமாம்ல, நம்ம எல்லாம் ஒன்றா சாப்பிட்டு இந்த ரூமில் எல்லோரும் சண்டை போட்டு அதெல்லாம் ரொம்ப நாள் ஆச்சுல்ல. சரி போ, இங்கே என்ன பண்ணுற? ஏன் நான் இங்கே இருக்கக்கூடாதா? எல்லோரும் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்ருக்கானுங்க. நான் என் வேலையை பக்கம் வந்திருக்கேன். உன் வேலை என்னது? நான் எம்பட்டாட்டியே சைட் அடிக்கிறது. சோ நம்ஜூன், போடா, யாராச்சும் வந்துட போகிறாங்க. அதெல்லாம் வர மாட்டாங்க. சரி, கொடுத்தல்ல அது இப்போ ஸ்ட்ராங்காக ரொம்ப லாங்காக என்ன பேசிகிட்ருக்க? அதை ரூமில் கொடுத்தல்ல. ரூமில் கொடுத்த அது கம்மியாக இருந்தது, இப்போ நிறையா கொடு. நம்ஜூன், விளாட்றியா? போடா, யாராச்சும் வந்துட போகிறாங்க. அச்சோ பாரு, எல்லாம் தீயுது. நம்ஜூன் விட்டு, என் கையை விடு. வான்றல்ல, அது அப்புறம் பார்த்துக்கலாம். என்ன பண்ணுற? ஏன்டா இவ்வளோ ஹைட்டாக இருக்கா? நான் எங்கே இவ்வளோ ஹைட்டாக இருக்கேன்? நானும் குட்டியாக தான் இருக்கேன். நீ ஷோல்டர் ஹைட் இருக்கல்ல. ஆமாம்ல, ஒரு நிமிஷம். ஐயோ நம்ஜூன், இப்போ இதுக்கு இங்கே ஏறி உட்காந்துட்ருக்க? போடா. அதெல்லாம் யாரும் வரமாட்டாங்க. சரி சொல்லு, என்ன வேணும்? நம்ஜூன் அவ்வளோ க்யூட்டா, அவ்வளோ லவ்வோட க்யூட்டாக ஸ்மைல் பண்ணுறாரு. இங்கே வான்னு சொல்கிறல்ல. நம்ஜூன், என்ன ஆச்சு உனக்கு? இங்கே பாரு, எல்லோரும் தீஞ்சு போகுது. அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், வா. அதை ஆஃப் பண்ணு முதல்ல. நம்ஜூன், என்ன விளாட்றியா? இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இங்கே இருப்பீங்க. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேங்க, வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ஜூனோட கையை அப்படியே ஜின்னோட ஹேண்டை அவ்வளோ டைட்டாக பிடிச்சி அவருடைய 2 லெக்குக்குள்ளே ஜின்னை நிற்க வைக்கிறாரு. எதுக்கு கூப்பிட்டா? நம்ஜூன், நம்ஜூன் என்ன பண்ணுற? நம்ஜூன், ஜின், நான் ரொம்ப மிஸ் பண்ணேன். நான் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணேன். அதுவும் உன் மேலே வர ஸ்மெல், அது ரொம்ப மிஸ் பண்ணேன்டா. நானும் தான் நான் ரொம்ப மிஸ் பண்ணேன். எனக்கு கொஞ்ச நாள் தானே. உன் மிலிட்ரி எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்துட்டேன்னா 2 பேரும் ஹாப்பியாக எப்பயும் போல் இருக்கலாம். சரியா?
எப்படா முடியும்? ம் உன் கூட இருக்கும்போதெல்லாம் டைம் போகிறதே தெரியாது தெரியுமா? ஆனால் இப்போல்லாம் மிலிட்ரியில் அங்கே போய் இருந்துட்டா ஒன் டே போகிறது அப்படியே ஏதோ ஒரு நரகத்தில் போகிற மாதிரி இருக்குது தெரியுமா? ஒவ்வொரு நிமிஷமும் அப்படியே ஒரு யுகத்தை தாண்டுற மாதிரி இருக்கு. எனக்கு சுத்தமாக பிடிக்கல. உன் கூடவே இருக்கணும். இதோ எப்படி உன்னை ஹக் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்ஜோன் அப்படியே சின்னோட ஹிப்க்கு 2 ஹேண்டை போட்டு அப்படி கிட்ட இழுத்து அவருடைய ஜின்னோட செஸ் கிட்ட அவருடைய ஃபேஸை கொண்டு போய் வச்சுக்கிறாரு. இப்போ ஜின் அப்படியே அவருடைய ஹேரில் என்னாச்சு உனக்கு? ம் ஏன் இப்படியெல்லாம் பேசிகிட்ருக்க? நீ ஏன் இப்படியெல்லாம் பேசினா அப்புறம் அவனுங்களாம் என்ன நினைப்பாங்க? சொல்லு. ஆனால் நான் ரொம்ப மிஸ் பண்ணேன்றா. நான் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேன். நானும் தான் உன்னை மிஸ் பண்ணுறேன். எனக்கு கொஞ்ச நாள் தானே. கொஞ்சம் பொறுமையாரு சரியா? இந்த நம்ஜோன் இந்த ஜின்காக கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுவியா சரியா? இன்னும் எவ்வளோ நாள் ஜோன்? உன்னை விட்டு என்னால் இருக்கவே முடியல ஜின். சரி சரி, இப்போ என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படியெல்லாம் பேசிகிட்ருக்க? இவ்வளோ நாள் நல்லா தானே இருந்த? இவ்வளோ நாள் நல்லா தான் இருந்தேன். அப்போல்லாம் உன் கூட கால் பேசிக்கிட்ட வீடியோ கால் எப்பயாச்சும் டைம் கிடைக்கும் போது பண்ணுவேன். அதெல்லாம் நல்லா தான் இருந்தது. ஆனால் இப்போது ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பிடிக்கல எனக்கு. உன் கூடவே இருக்கணும்னு தோணுது. சரி விட்டு, யாராச்சும் வந்துட போகிறாங்க. நம்ம நம்ஜோன் தான் அப்படி சின்னோட ஷர்ட்டை கிட்ட இழுத்த லிப்ஸில் ரொம்ப சாஃப்டாக கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. ஜின்னுமே அவ்வளோ அழகா பேக் கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. இப்படி 2 பேரும் அவ்வளோ அழகா அவ்வளோ க்யூட்டாக கிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போது டக்குன்னு ஒரு பர்சன் நம்ஜோன் ஐம் சாரி 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 இல்லைடா வா, என்னாச்சு? சாரிடா. நான் இல்லை வா, என்னாச்சு? என்னாச்சுடா? ஏன்டா ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்கா? அது அது வந்து அந்த சுகர் வந்து பாடுறா அங்கே என்ன பண்ணிகிட்ருக்கான்னு. என்ன யூங்கியா அங்கே என்ன பண்ணுறான்? என்ன பண்ணிகிட்ருக்கான்? டேய், அந்த டெரஸில் நின்றுட்டு எதோ புலம்பிகிட்ருக்கான்டா. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. நீயே வந்து கேள என்னன்னு. என்னடா ஆச்சு? வாடா. சரி வராரு. ஜென் முடிச்சுட்டு வா. சரி நீ போ, நான் வரேன். சரி ஜென் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு வா, சீக்கிரம் வா. சரி வரேன் போ அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு எல்லாத்தையும் அனுப்பி விட்டுட்டு அங்கே குக் பண்ணிகிட்ருக்காரு. நம்ஜன் கேட்டுகிட்டே இருக்காரு, ஹொபி என்ன ஆச்சு? என்னடா ஒரு மாதிரி டென்ஷனாகவே இருக்க? அவனை வந்து பாரு, அவன் என்ன பண்ணிகிட்ருக்கான்னு, அப்போ தான் உனக்கே புரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹோபி நம்ஜனை அந்த டெரஸ்க்கு கூட்டிகிட்டு போகிறாரு. வந்து பார்க்குறாரு. வந்து பார்த்தா அங்கே சுகா அங்கேயும் இங்கேயும் நடந்துட்டுருக்காரு. ஒரு மாதிரி டென்ஷனாக நடந்துட்டுருக்காரு. இப்போ நம்ஜன் தான், ஏய் யுங்கி என்னடா பண்ணுற? நம்ஜன் நீங்கள் என்ன பண்ணுற? டேய், நான் கேட்க வேண்டிய கேள்வி நீங்கள் கேட்டுட்ருக்க. இங்கே என்ன பண்ணுற? வாடா, டைம் ஆச்சு. அது அது வந்து நம்ஜன் சொல்லு, என்னடா பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு நம்ஜன் கேட்குறாரு. இப்போது யோங்கி தான் நம்ஜனோட 2 ஹேண்டையும் பிடிச்சிக்கிட்டு ஒரு மாதிரி ஐஸ் ஃபுல்லாக டியர்ஸோட, ஏய் என்னாச்சுடா? யாராச்சும் ஏதாவது சொன்னாங்களா என்ன? இல்லைடா, ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குடா. என்னாச்சுடா? என்னாச்சு உனக்கு? இவ்வளோ நாள் நல்லா தானே இருந்த? அதெல்லாம் இல்லைடா, ஒரு மாதிரி பயமாக இருக்குடா. என்ன பயமாக இருக்கா? என்னடா ஆச்சு உனக்கு? லூஸ் மாதிரி ஏதோ உளறிட்டுருக்கா? இல்லைடா, உனக்கே தெரியும்ல என் ஜிமினை நான் எவ்வளோ லவ் பண்ணுறேன்னு.
ஆமாம் தெரியும். அதுக்கு இப்போ என்ன? இல்லைடா, பயமாக இருக்கு. அவள் என்னை விட்டு போயிடுவானோன்னு பயமாக இருக்குடா. என்னடா லூஸ் மாதிரி உளறிட்டு இருக்க? என்னாச்சு உனக்கு? இல்லைடா, உன்னை ரொம்ப மிஸ் பண்ண ஆரம்பிக்கிறேன்டா. முதல்ல அவன் என் கூடவே இருப்பான். அவன்கிட்ட நான் ஏதாவது ஒன்று சண்டை போட்டு ஒரு மாதிரி டாமஞ்சர் மாதிரி அவனே என்னை விட்டு ஒதுங்கி போனாலும் அவனை சும்மா சும்மா எதையாவது ஒன்று சொல்லி சண்டை இழுத்து அவன்கிட்ட வம்பு பண்ணிக்கிட்டே இருப்பேன். அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் இப்போல்லாம் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன்டா. எனக்கே தெரியல. அவனை அவனை ரொம்ப மிஸ் பண்ண ஆரம்பிக்கிறேன். அவனை ரொம்ப லவ் பண்ணுறேன்டா. எனக்கு பயமாக இருக்குடா. அவன் என்னை விட்டு பிரிஞ்சிருவானோன்னு பயமாக இருக்கு. டேய், என்ன லூஸ் மாதிரி உளறிட்டுருக்க? இல்லைடா, இல்லை, அதான் நான் ஒன்று முடிவு பண்ணிட்டேன். என்ன முடிவு பண்ணியிருக்கேன்? நான் இப்போ கிளம்புறதுக்குள்ளே அவனுக்கு ப்ரப்போஸ் பண்ணிடலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். என்னடா விளாட்றியா என்ன? இல்லைடா, போதும்டா. இது வரைக்கும் என் லவ்வை எனக்குள்ளேயே வச்சுட்டு இருந்தது எல்லாத்தையும் போதும். எனக்கு தெரியும் ஜிமினை நான் லவ் பண்ணுறான்னு எனக்கு நல்லாவே தெரியும். உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும்ல. அவன் என்கிட்ட பேசுகிறது, அவன் என்னை பார்க்குறது, அவன் அதெல்லாம் எங்களுக்கு புரியுதுடா. ஆனால் எப்போ இந்த டைமில் ப்ரப்போஸ் பண்ணுறது என்னால் முடியலடா. என்னால் முடியல. அதான் முடிவு பண்ணிட்டேன். நான் அவனுக்கு ப்ரப்போஸ் பண்ணிடலான்ட்டு. அவன்கிட்ட நான் என்ன பதில்னு கேட்டு தெரிஞ்சுக்கணும்ல. அதான் அதான் ஆல்ரெடி எனக்கு தெரியும்டா. ஆல்ரெடி நான் அவனுக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் அது அவன் கேஷுவலாக எடுத்துக்கிட்டான். ஆனால் இப்போது எனக்கு அவன்கிட்ட ஆன்சர் தெரிஞ்சுக்கணும்டா. என்னால் இதுக்கு மேலே சீரியஸாக என்னால் முடியலடா. ஒரு மாதிரி பயமாக இருக்கு. அதான் முடிவு பண்ணிட்டேன், அவன்கிட்ட கேட்டுடலான்ட்டு. சரி, முடிவு பண்ணிட்டல்ல, சரி ஓகே பண்ணு, நான் பார்த்துக்கலாம். மச்சான் பண்ணுறா, பார்த்துக்கலாம். ஹோபி அதான் நான் அம்ஜுனே சொல்லிட்டான்ல, இதில் நான் சொல்கிறதுக்கு என்ன இருக்கு? நீ ஜிமினை எவ்வளோ லவ் பண்ணுறேன்னு எனக்கு நல்லா தெரியும். ஜிமினும் நான் லவ் பண்ணுறேன்னு எனக்கு நல்லா தெரியும். 2 பேரும் சொல்லிக்கல, அவ்வளோதான். ஆனால் 2 பேத்துக்குள்ளேயும் அவ்வளோ லவ் இருக்கு. சொல்லு, எது வந்தாலும் பார்த்துக்கலாம். ஓகேவா? ஆனால் ஜின் டே ஜங்குக்கு ஏதாவது அவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும்ல. எங்களை பார்த்தா உங்களை 2 பேர்த்தையும் பிரிக்கிற மாதிரியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல டீக்குக் வந்து நிற்கிறாங்க. டீக்குக் 2 பேருமே க்யூட்டாக ஸ்மைல் பண்ணிக்கிட்டே ஜங்குக்கோட ஹேண்ட்குள்ளே விரலோட விரல் கோர்த்து அவ்வளோ க்யூட்டாக வந்து நின்றுட்டுருக்காங்க. இல்லைடா, ஒரு மாதிரி பயமாக இருக்குது. ஜிமின் ரிஜெக்ட் பண்ணிட்டானா அது என்னால். உனக்கு தோணுதா ஜிமின் ரிஜெக்ட் பண்ணிடுவான்னு? சொல்ல. இல்லை, ஆனாலும் பயமாக இருக்குது. அதெல்லாம் அவன் ரிஜெக்ட் பண்ண மாட்டான். போய் அவன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுற வழியை பாரு, போதுமா? அவன் எப்போ நீ ப்ரப்போஸ் பண்ணுவ, அவன் எப்போ ஓகே சொல்லுவான்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கான். போடா. அண்ணா ஜின் எனக்கெல்லாம் டபுள் ஓகே தான். நீ ஹாப்பியாக இருந்தா எனக்கும் ஓகே தான். அப்போ ஜின்னா நீ ஹாப்பியாக இருந்தாலும் நானும் ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன், சரியா? நீங்கள் எல்லாரும் ஹாப்பியாக இருந்தால் நான் ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன், ஓகேவா? சரி போ. ஜிமினுங்க, ஜிமின் அவன் ரூமில் இருக்கான். சரி, நான் ஆல் தி பெஸ்ட். போடா, போய் இப்போவே உன் ஜிமின் கிட்ட ப்ரப்போஸ் பண்ணு, போ. சரி. ஆனால் நீங்கள் எல்லோரும் நாங்கள்லாம் அவனை வந்து டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம். நாங்கள் வெளியில் இருக்கோம், சரியா? நீ பேசி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சொல்லு, போதுமா? நாங்கள் எல்லோரும் கார்டனில் இருக்கோம்,
போதுமா? சரிடா சரி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகா தான் அவ்வளோ அழகா க்யூட்டாக ஸ்மைல் பண்ணிக்கிட்டே நம்ம ஜிமினோட ரூமுக்கு வராரு. நம்ம ஜிமினோட ரூமை நாக் பண்ணுறாரு. ஆ யார்? ரூம் டோர் ஓப்பன் தான் இருக்கு. யுங்கி நீயா? நீங்கள் என்ன பண்ணுற? யுங்கி யுங்கி எதுக்கு டோரை நாக்? நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன என்ன பேச போகிற? யுங்கி அங்கேயே நின்று பேசலாம்ல. யுங்கி இங்கே எதுக்கு எதுக்கு பின்னாடி பின்னாடி போகிற? நான் உங்ககிட்ட பேசணும். அங்கேயே நில்லு. அது அது யுங்கி என்ன பண்ணுற? யுங்கி யுங்கி எல்லாரும் வெளியில் இருக்காங்க, என்ன பண்ணிகிட்ருக்க? தள்ளு, நான் போகணும். என்னை மிஸ் பண்ணலையா? ஆ என்ன என்ன கேட்குற? மிஸ் பண்ணியா இல்லையா? ஆ என்ன கேட்குற? இப்படி இப்படி கேட்டுட்ருக்க. மிஸ் பண்ணியா இல்லையா? ஆ மிஸ் பண்ண. டே, ஜங்கக், நம்ஜோன், ஹாபி, ஜின். நான் கேட்குறது என்ன மிஸ் பண்ணியா இல்லையா? ஆ என்னை மிஸ் பண்ணியா இல்லையா ஜிமன்? மிஸ் பண்ண. நான் கேட்குறது டே, ஜங்குக் எல்லாத்தையும் மிஸ் பண்ண மாதிரி கேட்கல. என்ன ஸ்பெஷலாக மிஸ் பண்ணியா இல்லையா? அது யுங்கி யுங்கி என்ன பண்ணுற? நான் ரொம்ப மிஸ் பண்ணேன்டா. நான் ரொம்ப மிஸ் பண்ணேன் யுங்கி. தள்ள, நான் போகணும். இன்னும் எத்தனை நாளைக்குடா? இன்னும் எத்தனை நாளைக்கு உன் லவ் உனக்குள்ளேயே வச்சிருப்ப? உன் ஹார்ட்டை தொட்டு சொல்ல, என் மேலே உனக்கு லவ் இல்லை? ஆ என் மேலே உனக்கு லவ் இல்லை இருக்கா இல்லையா? என்ன பேசிகிட்ருக்கேன்? தள்ளு, நான் போகணும். எல்லோரும் இருக்காங்க, டைம் ஆச்சு. நம்ம கிளம்பணும். நில்லுன்றல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமினோட கையை அவ்வளோ ஃபோர்ஸாக பிடிச்சி அந்த வாலில் பென் பண்ண மாதிரி பிடிச்சி அப்படியே லாக் பண்ண மாதிரி நிற்கிறாரு. தள்ள, நான் போகணும். எங்கே போகிற? நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிட்டு போ. என்னை மிஸ் பண்ணியா இல்லையா? அதை விட என்னை லவ் பண்ணுறியா இல்லையா? ஆ யுங்கி யுங்கி விட்டு. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ ஜிமன். ஐ லவ் யூ. நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன்டா. ரொம்ப மிஸ் பண்ணுறேன். வலிக்குது. நீ இல்லாமல் என்னால் இருக்கவே முடியல. எனக்கு அப்போ தெரியல. அப்போது உன் கூட நீ சும்மா என்னை ஒதுங்கி ஒதுங்கி போனாலும் உன்னை சும்மா சும்மா வம்பிழுத்து என் கூட பேச வச்சு என் கூட சண்டை போட வச்சு அப்போது நல்லா இருந்தது. அண்ணா சீரியஸாக சொல்கிறேன், நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியல ஜிமன். அப்படியே ஒவ்வொரு நிமிஷமும் அப்படியே நரகத்துக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கு. நீ எனக்கு வேணும்டா. நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியல ஜிமன். ஐ லவ் யூ. ஐ லவ் யூ ஜிமன். ஐ லவ் யூ. கொலச்சி ஐ லவ் யூ. இவங்க என்ன பண்ணுற? தொல்ல. என்ன லவ் பண்ணலையா? நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணேன். அப்பயும் நீ எதுவுமே சரியாக ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் போயிட்டேன். இப்போ சொல்கிறேன், இப்போ கேட்குறேன்டா. நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன். சீரியஸாக நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியல. உன் கூட பேசாமல், உன் கூட சண்டை போடாமல், உன்னை பார்க்காம என்னால் இருக்க முடியல.
நாங்கள் மிலிட்ரியில் இருக்கும்போது எல்லாரும் கால் பண்ணுவாங்க. ஆனால் நான் ஏங்கக்கூடிய ஒரே பர்சன் அது நீ மட்டும்தான்டா. உன்கிட்டேருந்து ஒரு ஃபோன் கால் வந்துடாதா? உன் வாய்ஸை கேட்டுற மாட்டோமா? உன்கிட்டேருந்து வீடியோ கால் வந்துடாதா? உன்னை பார்த்துட மாட்டோமா? அப்படியே ஹார்ட் அப்படி 24/7 உன்னை பற்றி மட்டும்தான்டா யோசிச்சுட்டே இருக்கு. உன்னை பற்றி யோசிக்காத ஒரு நிமிஷம் கூட இல்லை. எனக்கு இங்கே இருக்கும்போது தெரியல, அங்கே போனதுலேருந்து உன்னை பற்றி மட்டும்தான் யோசிச்சுட்ருக்கேன். தெரியல, பைத்தியமாயிட்டான், உன் மேலே பைத்தியமாயிட்டான். எனக்கு தெரியும் நான் இப்படிப்பட்ட கேரக்டர் இல்லைன்னு உனக்கு நல்லா தெரியும். என்ன, நான் எதையும் அவ்வளோ ஈஸியாக வெளிப்படையாக யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன், என் மனசுக்குள்ளேயே வச்சுப்பான். ஆனால் நீன்னு வரும்போது என்னால் எதையும் என் மனசுக்குள்ளே வைக்க முடியல. உன்கிட்ட எல்லாத்தையும் கொடுக்கணும்னு தோணுது. எல்லாத்தையும் 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 உங்ககிட்ட கொடுக்கணும்னு தோணுது. இவ்வளோ ஏன் என்னையே உனக்கு கொடுக்கணும்னு தோணுதுடா. யோகி பேசாதா, நான் இன்னும் உன்கிட்ட நிறையா பேசணும். நீ பேசினா எல்லாத்தையும் மறந்துடுவேன், உங்ககிட்ட நான் பேசவே முடியாது. பயமாக இருக்குது. எனக்கு இன்னும் ஒரு ஜஸ்ட் 1 hour தான் இருக்குது. அந்த 1 hourக்குள்ளே நான் எல்லாத்தையும் சொல்லணும்னு தோணுது. அதுக்கப்புறம் நீ ஒரு இடத்துல இருப்பேன், நான் ஒரு இடத்துல இருப்பேன். மறுபடியும் நம்ம 2 பேரும் எப்போ மீட் பண்ணுவோம், எப்போ பேசுவோம், எதுவுமே எனக்கு தெரில. அதான் எனக்குள்ளே இருக்கிற எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுது. எனக்கு என் லவ் எல்லாத்தையும் உங்ககிட்ட கொடுக்கணும்னு தோணுது. ஜிமேன், ஐ லவ் யூ ஜிமேன். நீ இல்லாத லைஃப் என்னால் யோசிச்சு கூட பார்க்க முடியல. எனக்கு தெரியும் இதெல்லாம் தப்பு. ஒரு வெளியில் தெரிஞ்சா எப்படி பேசுவாங்க, இதெல்லாம் எனக்கு தெரியும். நீ அதை யோசிப்பேன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனால் என்னால் முடியல. நானும் என் லவ்வை கண்ட்ரோல் பண்ணி வைக்கிறேன். இல்லை, இது தப்பு, நம்ம இப்படி பண்ணக்கூடாது. அப்படி பண்ணால் வெளியில் யாருக்காவது தெரிஞ்சா பெரிய ப்ராப்ளம் ஆகும். உனக்கு ப்ராப்ளம் ஆகும், எனக்கு ப்ராப்ளம் ஆகும், நம்ம ஃபேமிலி பக்கம், என் ஃபேமிலி சைடு, உன் ஃபேமிலி சைடு, எல்லாத்தையும் யோசித்து பார்த்தேன். ஆனால் என்னால் முடியல ஜிம்மன், என்னால் முடியல. நானும் மனுஷன்தான் இல்லை, எனக்கு ஃபீலிங்ஸ் எல்லாம் இருக்கும். உன் மேலே வச்சுருக்க ஃபீலிங்ஸ் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. அதை முடிவு பண்ணிட்டேன். டே ஜங்குக் எப்படி அவங்க லவ் அவ்வளோ அழகாக கொண்டு போகிறாங்களோ, நம்ஜூன், ஜின் எப்படி 2 பேரும் அவ்வளோ அழகாக எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் பார்த்துடலான்னு சொல்லிட்டு அவங்க எல்லோரும் லவ் பண்ணுறாங்களோ, அதே மாதிரி நானும் முடிவு பண்ணிட்டேன். எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, உன்னை விட்டு போக மாட்டேன், உன் கூடவே இருப்பேன். நீயும் என்னை விட்டு போக மாட்டேன்னு நான் நம்புகிறேன். நீயும் என்னை லவ் பண்ணுறேன்னு நம்புகிறேன். அதனால தான் பைத்தியக்கார மாதிரி உங்ககிட்ட எல்லாத்தையும் பேசிகிட்டு இருக்கேன். எனக்கு தெரியல நான் ஏன் இப்படி பண்ணுறேன், ஏன் இப்படி யோசிக்கிறேன்னு எனக்கு தெரில. ஆனால் ஜிம்மன், நீ இல்லாத லைஃப்பை மட்டும் என்னால் யோசித்து பார்க்க முடியல ஜிம்மன். நான் உன்னை அந்தளவுக்கு லவ் பண்ணுறேன். நீ இல்லாமல் என்னால் லைஃப்பை யோசித்து கூட பார்க்க முடியல ஜிம்மன். எனக்கு தெரியும் வெளியில் எல்லாத்துக்கும் தெரிஞ்சா 10 பேர் 10 விதமாக பேசுவாங்க, அது உனக்கு கஷ்டமாக இருக்கும், அது எல்லாமே எனக்கு தெரியும். ஆனால் என்னால் முடியல ஜிம்மன். நீ யோசிக்கிறதெல்லாம் புரியுது, ஆனால் என்னால் முடியல ஜிம்மன். நீ எனக்கு வேணும். உன் கூட இருந்தால் என் லைஃப் ரொம்ப அழகாக இருக்கும்னு தோணுதில்ல? இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். ஜிம்மன், ஏதாவது பேசு. இப்படி என்னை பார்த்து பார்த்து என்னை கொல்லாத. ஐ லவ் யூ ஜிம்மன், ஐ லவ் யூ. இதுக்கு மேலே என் லவ் உனக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல ஜிம்மன். ஆனால் நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியலடா. உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன்டா.
நீ இல்லாமல் என்னால் அங்கே இருக்கவே முடியல. பூந்தடிச்சு ஒடியாந்துடலாமான் இருக்கு. சீக்கிரம் எது குதிச்சாவது உன்னை வந்து பாத்திர மாட்டோமா அப்படின்னலாம் தோணுது. அதை முடிவு பண்ணிட்டேன். ஜென் எப்போ மிலிட்ரி விட்டு வரேன்னு சொன்னானோ அப்போவே முடிவு பண்ணிட்டேன். எப்படியும் நம்ம எல்லோரும் ஒன்றா மீட் பண்ணுவோம். ஜென்னை வெல்கம் பண்ணுறதுக்காக வருவோம். இப்போ உங்ககிட்ட எல்லாமே சொல்லிடலான்னு தோணுச்சு. அதான் சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் நீ உன் விருப்பத்தை சொல்கிறதும் சொல்லாமல் இருக்கிறதும் உன் இஷ்டம். ஆனால் எப்போ சொல்கிறேன் கேட்டுக்கோ. உன் மேலே வச்ச இந்த லவ் மட்டும் எனக்கு என்றைக்குமே குறையவே குறையாது. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ ஜமன். ஐ லவ் யூ. அதே மாதிரி நம்ம 2 பேரும் லவ் பண்ணோம் அப்படின்னா ஃப்யூச்சரில் நிறைய ப்ராப்ளம் வரும். அதை எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ண நான் ரெடியாக தான் இருக்கேன். ஆனால் சத்தியமாக சொல்கிறேன்டா, உன் கையை விட்டுற மாட்டேன். என்றைக்குமே இவனை ஏண்டா லவ் பண்ணோம் அப்படின்னு யோசிக்கிற மாதிரி நான் நடந்துக்கவே மாட்டேன். உன்னை ரொம்ப நல்லா பார்த்துப்பேன். ரொம்ப ரொம்ப நல்லா பார்த்துப்பேன். ஐ லவ் யூ ஜிமின். ஐ லவ் யூ யுங்கி. ஐ லவ் யூ. நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன். ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணேன். இந்த ஒரு வார்த்தைக்காக நான் எவ்வளோ நாள் வெயிட் பண்ண தெரியுமா? நீயா வந்து என்கிட்ட எப்போ ப்ரப்போஸ் பண்ணுவேன், எப்போ நான் ஓகே சொல்லுவேன்னு வெயிட் பண்ணேன். யுங்கி என்னை விட்டுற மாட்டல்ல? சத்தியமாக விட மாட்டேன்டா. சத்தியமாக விட மாட்டேன். ஃபியூச்சரில் எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் வந்தாலும் உன் கையை விட மாட்டான். இப்போ எப்படி என்னை டைட்டாக பேக்கப் பண்ணியிருக்கியோ அதை மாதிரி என்னை விட்டுறவே மாட்டான். ரொம்ப டைட்டாக பிடிச்சிப்பேன். ஜிமன், எனக்காக ஒரே ஒரு வாட்டி என்னை பார்த்து ஐ லவ் யூ சொல்கிறியா? அது அது வந்து ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பேக்கை அப்படியே ரிலீஸ் பண்ணிட்டேன். ஜிமன் அப்படியே யோங்கியை பார்த்த மாதிரி அப்படியே பார்க்குறாரு. யோங்கியை பார்க்கவே ஃபேஸ் பண்ணவே முடியல. ஏன்னா யோங்கியோட ஐஸில் அவ்வளோ லவ் தெரியுது. அவ்வளோ க்யூட்டான ஒரு குட்டி ஸ்மைல். அவர் ஃபேஸ் ஃபுல்லாக அவ்வளோ அழகாக ஒரு க்யூட்டான ஸ்மைலோட அவருடைய ஐஸில் அவ்வளோ லவ்வோடு பார்த்துட்ருக்காரு. நம்ம ஜிமினும் அதே மாதிரி தான் ஐஸ் ஃபுல்லாக டியர்ஸோட ஒரு குட்டி லவ்வோடு பார்த்துட்ருக்காரு. இப்போது ஜிமின், யுங்கி ஐ லவ் யூ. யுங்கி யுங்கி என்ன பண்ணுற? ஐ லவ் யூ குலச்சி. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ குலச்சி. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ ஆகே. யுங்கி யுங்கி என்ன பண்ணுற? யுங்கி யுங்கி லிப்ஸ். யுங்கி லிப்ஸ் வலிக்குது. யுங்கி அப்படின்னு சொல்லிட்டு ஜிமன் செம்மையாக மூவ் ஆன் பண்ணிகிட்ருக்காரு. நம்ம யங்கி அப்படியே ஜிமனோட ஃபேஸை அவ்வளோ அழகாக கப் பண்ணிக்கிட்டு அவ்வளோ அழகாக ஜிமனோட லிப்ஸை அப்படியே சாப்பிட்டுட்ருக்காரு. இப்போ ஜிமன் ஒவ்வொரு ஸ்டெப்பாக பேக் போய்கிட்டே இருக்காரு. ஏன்னா ஜிமன் அப்படியே ஒவ்வொரு ஸ்டெப்பாக பேக் போய்கிட்டே இருக்காரு. ஏன்னா யோங்கி அப்படியே முன்னாடி தள்ளிக்கிட்டே வந்துட்டுருக்காரு. இப்போது அந்த பெட்டில் அப்படியே இடித்து அந்த பெட்டில் விழுகிறாங்க. 2 பேருமே விழுகிறாங்க. ஜிமன் அப்படியே ஒரு ஒயிட் ஐஸோடு பார்த்துட்ருக்காரு. யோங்கி ஸ்டாப் பண்ணவே இல்லை. அவ்வளோ அழகா அவ்வளோ க்யூட்டாக கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. யோங்கி யோங்கி போதும் போதும் போதும், பத்தலடா, எனக்கு பத்தலை. உன்னை அந்தளவுக்கு மிஸ் பண்ண. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ டூ. யோங்கி.
ஷூட் எதுக்கு கிழிக்கிற? எதுவும் பேசாத. இவங்க எல்லாரும் வெளியில் இருக்காங்க. அதை பற்றி எனக்கு எந்த ஒரு கவலைமயிருமே கிடையாது. எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். யுங்கி யுங்கி ஷர்ட் எதுக்கு கிழிக்கிற யுங்கி? அதான் சொல்கிறேன்ல, எனக்கு இப்போ ஜஸ்ட் 1 hour அவ்வளோதான். 1 மணி நேரம் தான் இருக்குது. அதுக்கப்புறம் நீ உன் வழியில் போயிடுவ, நான் என் வழியில் போயிடுவேன். அதுக்கப்புறம் எப்போ மீட் பண்ணுவோம், எப்போ பேசுவோம், எதுவுமே எனக்கு தரல. அதான் அதுக்கு என்ன, என்னை மிஸ் பண்ணலையா? மிஸ் பண்ண, ரொம்ப மிஸ் பண்ண. அப்போ பேசாம இதை ஜஸ்ட் ஃபீல் மட்டும் பண்ண, புரிஞ்சுதா? இது ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இல்லையா? என்ன ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இல்லையா? எனக்கு இருக்கிறது 1 hour தான்டா, ஜஸ்ட் 1 hour. அதுக்கப்புறம் சரி கோவப்படாத. ஐ லவ் யூ யோங்கி. நானும் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன். யோங்கி கத்தாத. நீ என்ன பண்ணுற யோங்கி? யோங்கி யோங்கி இது எவ்வளோ வாட்டி நான் பார்த்துருக்கேன் தெரியுமா? இதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே கிஸ் பண்ணி பைட் பண்ணும் போல தோணும். ஆனால் அப்போல்லாம் எதுவுமே பண்ண முடியாமல் அப்படியே பார்த்துட்டு மட்டும்தான் இருப்பேன். அப்படியே ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்ணிவிட்டு அப்படியே இந்த ஷர்ட்டை கழட்டி தூக்கி எறியவில்ல, அப்படியே பாடி ஃபுல்லாக அவ்வளோ வெட்டாக இருக்கும். அப்போவே உன்னை தூக்கிட்டு போய் அப்படியே என் பெட்ரூமில் போட்டு உன்னை அப்படியே முடிக்கணும்னெல்லாம் தோணும். ஏன் உனக்கு தோணலையா? உனக்கு தோணுச்சா தோணலையா? சும்மாலாம் என்கிட்ட நடிக்காத. அப்படி என்னை பார்க்கும்போதே தெரியும், என்னை அப்படியே முழுங்குற மாதிரி பார்ப்பேன். எனக்கு தோணுச்சு உன்னை அப்படியே இழுத்துட்டு போய் எல்லாத்தையும் முடிச்சிடணும் தான் தோணுச்சு. ஆனால் என்னடா உனக்கு? ஆனால் என்ன? நீ ஃபஸ்ட்டு என்கிட்ட வந்து லவ் யூ சொன்னு தோணுச்சு. அட்டிங்க உப்பு மவனே, அதான் நீ என்னை லவ் பண்ணுறல்ல, என்கிட்ட வந்து சொல்ல வேண்டியதானடா. ஏன் நீயும் தானே என்னை லவ் பண்ணுற? ஏன் நீ வந்து என்கிட்ட சொல்ல வேண்டியதானா? உங்ககிட்ட நான் சொல்லலை? சொன்னா இல்லையா? சொன்னேன். ஆனால் அது அன்னைக்கு ட்ரிங்க் பண்ணிட்டு நீ உளறியோன்னு நினச்சேன். அப்போது நீ என்கிட்ட மட்டும்தான் லவ்வே சொன்னியா? சொல்லு, என்கிட்ட மட்டும்தான் லவ்வே சொன்னியா? டேக்கிட்ட சொன்னேன், அப்புறம் என்கிட்ட சொன்னேன், அதுக்கப்புறம் ஜங்கு கிட்ட சொன்னேன், எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருந்தேன் ஐ லவ் யூன்னு. இது நான் என்ன மீன் பண்ணிக்கிறது? லிப்ஸ்னா விட்டுடா. என்ன ஏண்டா அவங்க கிட்டலாம் லவ் யூ சொன்ன மாதிரி தான் உங்ககிட்ட சொல்லணும். சொல்லு. எல்லாம் கடிக்காதடா, இதுக்கிட்ட நெக்க பிடிச்சி கடிக்கிற. அப்படிதான் கட்டிப்பேன். சொல்லு, அன்னைக்கு உங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ணும்போது எல்லாத்துக்கும் ப்ரப்போஸ் பண்ண மாதிரி தான் உங்ககிட்ட நான் ப்ரப்போஸ் பண்ணணும். எவ்வளோ அழகா உன் கண்ணை பார்த்து ஐ லவ் யூ குலச்சின்னு சொன்னேன். சொன்னா இல்லையா? அப்படியே நான் முழுங்குற மாதிரி பார்த்தல்லடா. இந்த மாதிரி க்யூட்டாலாம் ஆக்ட் பண்ணாத, சத்தியமாக பார்க்க முடியல, எனக்கு ஒரு மாதிரி ஆகுது. யுங்கி பேண்ட் அது டிஸ்டர்பாக இருக்கு, அதான் கழட்டி தூக்கி அணிச்சிட்டேன். இது மட்டும் எதுக்கு போட்டுட்ருக்க? யுங்கி என்ன பண்ணுற யுங்கி? வேணாம் அதான் வேணான்றேன்,
கழட்டிடு. யோகி, ஏய் கண்ணை மூடு. என்ன கண்ணை மூடா? நான் ஏன் மூடணும்? இவ்வளோ அழகாக வச்சுருக்க, அப்படியே குட்டியா உன்ன மாதிரி க்யூட்டா அழகாக இருக்கு. தப்புறா உன்ன மாதிரியே குட்டியாக இருக்கு. யோகி போ, தள்ளி போ. இங்கே அந்த பெட்ஷீட், ஏய் பெட்ஷீட் எடுத்தேன்னு வச்சுக்கோயா, சொல்லக்கூட மாட்டான், உள்ள விட்டுறான். யோகி என்ன நீ? என்ன என்னடா என்ன? நானும் பார்த்துட்டே இருக்கேன், சும்மா சும்மா கிஸ் பண்ணிட்டே இருக்கா. என்ன என் ட்ரெஸ்ஸை மட்டும்தான் நீ கிழிச்சு போடுவியா? நானும் உன் ட்ரெஸ்ஸெல்லாம் கிழிப்பா. கிழிச்சுக்கோ, ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் எப்படி உன்னை பார்த்து ரசிக்கிறேனோ அதேமாரி நீ என்னை பார்த்து ரசி. யார் வேணாண்ணா? சி, என்னடா இப்படியெல்லாம் பேசுகிறேன்? ஏன் இதை விட லோக்கலெல்லாம் பேசுவேன். யோகி இப்படியெல்லாம் நீ பேசி நான் கேட்டதே கிடையாது. நான் இப்படி தான், ஆனால் வெளியில் காமிச்சிக்கிறது கிடையாது. ரொம்ப டீசென்ட்டு காயாக இருந்துட்டு போகிறேன். சி, நீயாடா டீசென்ட் காய்? ஆமாம், நான் டீசெண்ட்டு தான். பார்த்ததில்ல எவ்வளோ டீசெண்டாக உள்ள லாக் பண்ணிட்டு உன் ட்ரெஸ் எல்லாத்தையும் அழுத்து போட்டு உங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதுலேருந்தே தெரியாதா யோகி எவ்வளோ டீசெண்டாக இருக்கேன்னு? தெரியுது. ஏய் என்னடா இவ்வளோ ஃபாஸ்ட்டாக என் ட்ரெஸ்ஸை கிழிக்கிற? அவ்வளோ காஜா நீ? என்ன இது பட்டன்? சரிடா, இரு நானே அவுத்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகா இப்போது கீழே இருக்காரு. நம்ம ஜிமன் சுகாவுக்கும் மேலே இருக்காரு. அந்த ஷர்ட் பட்டன் அவரால் அதை ரிமூவ் பண்ணவே முடியல. அதை நம்ம யோகி தான் ரிமூவ் பண்ணி விடுறாரு. ரிமூவ் பண்ணி விட்டுட்டு, ஏ ஜிமன், ஐ லவ் யூ யோகி, ஐ லவ் யூ. என்னை விட்டு போயிட மாட்டல்ல? இப்போ இதுக்குள்ள எனக்கு செத்தே போனா தவிர உன்னை விட்டு போக மாட்டேன்டா. விட்டுட்டெல்லாம் போக மாட்டேன். ஏன்னா நீ என்னோடது. இந்த ஜென்ம ஃபுல்லாக நீ எனக்கு மட்டும்தான். எவனுக்கும் தூக்கி கொடுக்க மாட்டேன். புரிஞ்சதா? I love you too. கத்தாதடா, இதுக்கு கத்துற? யோகி வலிக்குது, எடுடா. இருடா, கொஞ்ச நேரம் இரு. அவ்வளோதான். யோகி எடு. யோகி I love you குலச்சி. I love you ஜிமன். I love you. யோகி போதும், வலிக்குது. ஜிமன், ஜஸ்ட் இன்னும் 10 minutes தாண்டா இருக்கு. நான் உன்னை விட்டுட்டு போக போகிறேன். யோகி அப்படி சொல்லாத. சரி, இப்போ நம்ம 2 பேரும் போய் தானே ஆகணும். அதான் கொஞ்ச நேரம் பொறுத்துக்கோயா. ஐ லவ் யூ. ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணு. ஃபாஸ்ட்டாக. ஓகேவா நீ? ஓகே தான். ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி அவ்வளோ அழகா அவங்க லவ்வை அவ்வளோ க்யூட்டாக ஷேர் பண்ணிக்கிறாங்க.
இப்போது அந்த ரூம் டோர் நாக் ஆகுது. ஆ என்னடா என்னடா பண்ணிருக்கீங்க 2 பேரும் உள்ள? சீக்கிரம் வா, டைம் ஆச்சு, சாப்பிட்டு கிளம்பணும். என்ன அதுக்குள்ளேயா? அதுக்குள்ளே தான், டைம் ஆச்சு. என்ன பேசி முடிவு பண்ணிட்டீங்களா இல்லையா? ஆ பேசிகிட்டே தான் இருக்கும். ஆ ஏய் என்னடா பண்ணுறீங்க உள்ள? அது அது ஒன்றும் இல்லை, நீ போ, நான் வரேன். டேய் யுங்கி என்னடா பண்ணுற? டேய் ஜிமின், ஆ ஆ சொல்லட்டே, என்னடா பண்ணிருக்கீங்க? டேய் நீ போடா, நான் வரேன். ஆ யுங்கி மெதுவாக அது பண்ண. என்ன? டேய் இந்த போவி, டேய் டோர் ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பன் பண்ணால் அசிங்கமாக இருக்கும், பரவாயில்லையா? ஃபுல்லாக பார்க்கணும். சீ கரும பிடிச்சவனுங்களா, என்னடா பண்ணிருக்கீங்க? ஏன் வந்தோடனே நீ பண்ணல, அதை விடவா நான் கம்மியாக பண்ணிகிட்ருக்கேன். ஜங்குக் பண்ணால உனக்கு, பண்ணானா இல்லையாடா? அது தருதல்ல, மூட்டு போடோ, நான் வரேன். பாவிகளா, டேய் இப்போ தானே லவ்வை ப்ரொபோஸ் பண்ணிக்கிட்டீங்க, அதுக்குள்ளேயா? டேய் ஜிமின், ஓகே சொல்லிட்டியாடா அவனுக்கு? யோங்கி தெரியுது, அசிங்கமாக தெரியுதுடா. அட்ட ஜிமின் என்கிட்ட கூட சொல்லலைல்ல. டே டே சாரி டே, நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னா என்ன, ஆனால் அதுக்குள்ளே யோங்கி சீ கருமம் பிடிச்சவனுங்களா, போய் தொலைங்க, நான் போய் தொலைகிறேன். டேய் என்னடா ஆச்சு, என்னடா பண்ணிருக்கானுங்க? சீக்கிரம் வர சொல்லுங்கடா, டைம் ஆச்சு. அவனுங்களாம் இப்போதைக்கு வரமாட்டானுங்க. என்ன வரமாட்டானுங்களா? அப்படி என்ன பண்ணிருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் வராரு. டேய் ஜிமின் டோர் ஓப்பன் பண்ணுறா, என்னடா பண்ணிருக்க? ஜங்குக்கா, அது ஜங்குக்காவா? என்னடா இவன் பேசுகிற டோனே சரியில்லை. ஜங்குக்கா வா போகலாம். என்னாச்சுடா? ஐய் என்ன நீ ஷை ஆகுற? ஏய் 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 பாப்பா, என்னடா என்னடா இப்படி ஷை ஆகுற? டேய் ஜிமன் டோர் ஓப்பன் பண்ண. என்னது ஆவா? டேய் யுங்கி என்னங்கடா? டேய் கிளம்பணும்டா, டைம் ஆச்சுடா. அது வரேன், அவ்வளோதான் முடிஞ்சு. என்ன முடிஞ்சா? ஏய் என்ன பண்ணிருக்கானுங்கல்ல? ஏன் உனக்கு தோணலையா? அப்படி என்னடா பண்ணிருக்கானுங்க? இவ்வளோ நேரம் உன்னை உள்ள வச்சு பண்ணல, அதுதான் பண்ணிகிட்ருக்கானுங்க. வா போலாம். ஜங்கு கையை விட்டு, என்னடா பண்ணுறான்? யாராச்சும் வந்துட போகிறாங்க. ஜங்குக்கு என்ன பண்ணுற ஜங்கு? ஐ லவ் யூ பாப்பா, ஐ லவ் யூ. நான் ரொம்ப மிஸ் பண்ண போகிறேன். நான் தான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ண போகிறேன். ஐ லவ் யூ டூ அப்படின்னு சொல்லிட்டு அந்த டோருக்கு வெளியிலேயே நின்றுட்டு அவ்வளோ அழகா ஜங்குக் அந்த டோரில் அப்படியே பின் பண்ண மாதிரி டேவை அவ்வளோ அழகாக கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. டேவும் அவ்வளோ க்யூட்டாக பேக் கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. இப்போது அந்த இடத்துக்கு நம்ம நம்ஜுன் 2 பேரும் வராங்க. டேய் கருமம் முடிச்சவனுங்களா, என்னடா பண்ணிருக்கீங்க 2 பேரும் வெளியில்? அது நாங்களாச்சும் பரவாயில்ல, உள்ள ஒருத்தன் பண்ணிகிட்ருக்கான். என்ன உள்ள ஒருத்தன் பண்ணிகிட்ருக்கானா? என்னடா பண்ணிருக்கானுங்க? நீ எப்போ போய் கேளு. டேய் இவங்க என்னடா பண்ணுறா? டேய் டைம் ஆச்சுடா, வாடா போகலாம். டேய் அவனுங்க கொடுத்த 1 hour முடிஞ்சிச்சுடா, வாடா போகலாம். இவங்க போகலாம், போதும் விடு இவங்க. என்ன விடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்ஜோன் அப்படியே பேந்த முடிஞ்சிக்கிட்டு அப்படியே ஜின்னை பார்க்குறாரு. ஜின் க்யூட்டாக ஷை ஆகுறாரு. ஏய் என்ன நீ இப்போ ரூமில் பண்ணதை தான் அவனை பண்ணிகிட்ருக்கானுங்க. வாங்க போகலாம். இங்கே நிற்கிறக்கு எனக்கு ஒரு மாதிரி ஆகுது. என்ன டெம்ட் ஆகுதா? நான் வேணா ஒட்டி பிச்சு விட்டுறேன், போடா.
ஜின் 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 ஜின். என்ன நம்ஜூன்? ஒரே ஒரு ரவுண்ட். என்ன? ஒரே ஒரு ரவுண்ட் மட்டும். வா போலாம். அவனுக்கு என்ன முடிக்கிறதுக்கு இப்படியும் 1 hour ஆகும். வா வா போலாம். ஆல்ரெடி பேன்படி 4 டைம் கால் பண்ணிட்டாரு. அப்புறம் உனக்கு தான் கத்துவார். அவரெல்லாம் கற்றுக்கிட்டு தான் இருப்பார். வா 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 போலாம். டேய் நீங்கள் எங்கடா போகிறீங்க? அது ஒரு முக்கியமான வேலை இருக்குது, முடிச்சுட்டு வந்துடுறேன். டேய் நீங்கள் எங்கடா போகிறீங்க? அதான் சொல்கிறல்ல, ஒரு முக்கியமான வேலை இருக்குது, நானும் போய் முடிச்சுட்டு வந்துடுறேன். ஆளாளுக்கு முக்கியமான வேலை இருக்குன்னு என்ன கழட்டி விட்டு போகிறானுங்க. அப்படி என்ன தான் பண்ண போகிறானுங்க? டேய் யோங்கி, என்னடா இவன் இதுக்கு இந்த கற்றுக்குத்துறான்? டேய் டைம் ஆச்சுடா. தெரியுது, மூட்டு போ. என்ன மூட்டு போவா? யோங்கி போதும். ஹோபி. என்ன ஓபியா? இவன் டோனே சரியில்லை. ஜிம்மன் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? டேய் போட வரேன். குலஜி நகர்ந்து போகாதடா, கிட்ட வாடா. நான் தள்ளி போனேன், அப்புறம் வச்சு இன்னும் ஹாஷாக பண்ணுவேன். புரிஞ்சிச்சுடா, நல்லா புரிஞ்சிச்சு. அடா பாவிங்களா, என்னை மட்டும் தனியாக கழட்டி விட்டு போகிறீங்களாடா, போங்கடா போங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹோபி அப்படியே தனியாக புலம்பிக்கிட்டு போகிறாரு. இப்படியே தான் டைம் ஸ்கிப் ஆகுது. ஒரு 1/2 hour கழித்து பார்க்கலாண்டா. நம்ம ஹோபி தான் நடு ஹாலில் உட்காந்துட்ருக்காரு. அவருடைய ஃபோன் விடாமல் ரிங் ஆகிக்கிட்டே இருக்குது. அது வேறு யாருடைய ஃபோனும் இல்லை, நம்ம நம்ஜூனோட ஃபோன் தான். டே நம்ஜூன், ஃபோன் அடிச்சுட்டே இருக்குடா. யாரா கூப்பிட்றது? வேற யார்? ஆன்பிடி தான் கூப்பிடுறாரு. வாடா, டைம் ஆச்சுடா. என்னடா பண்ணுறீங்க? வந்து தொலைங்கடா. ஐயோ, இவனுங்களாம் ஒன்றா சேர்ந்தானுங்களாவே வடிக்கிறானுங்கடா. டேய் வந்து தொலைங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹோபி கத்திக்கிட்டே இருக்காரு. இப்போது ஒவ்வொரு ரூம் டோரும் ஓப்பன் ஆகுது. ஃபஸ்ட்டு ரூம் டோர் ஓப்பன் பண்ணுறது நம்ம யோங்மின் தான். பாவம் நம்ம ஜிம்மன் க்யூட்டாக, அவ்வளோ அழகா தத்தி அவ்வளோ அழகாக பெண் குயின் நடக்கிற மாதிரியே தத்தி நடந்து வந்துட்டுருக்காரு. ஹோபி மேலேருந்து கீழே வரைக்கும் பார்த்துட்டு அப்படியே திரும்பி இவங்க பார்க்குறாரு. இவங்க எதுவுமே ரியாக்ட் பண்ணாமல், எதுவுமே நடக்காத மாதிரியே நேராக கிச்சனுக்கு போய் ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணி அவர் பாட்டுக்கு வாட்டர் பால் எடுத்து தண்ணி குடிச்சிட்டு நின்றுட்டுருக்காரு. ஹோபி அப்படியே பார்த்துட்டே நின்றுட்டுருக்காரு. இப்போது ஜிம்மன் தான், போகலாம் ஹோபி. நீ வந்துட்ட, இன்னும் 2 பேர் வரலையே. அதான் அவன் போய் இழுத்துட்டு போய் இழுத்துட்டு போய் ரூமை டோர் க்ளோஸ் பண்ணிட்டான். எங்கே ஒருத்தன் ஜின்னு இழுத்துட்டு போய் ரூம் டோர் க்ளோஸ் பண்ணிட்டான். பாவண்டா, நான் தாண்டா சிங்கிளாக இருந்துக்கிட்டு செத்துட்ருக்கேன். உன்னை யாரா சிங்கிளாக இருக்க சொன்னது? ஏதாச்சும் ஆர்மியை பார்த்து கரெக்ட் பண்ண வேண்டியதானே? பாடுறா, ஒரு நாள் இல்லை நானும் அதை தான் பண்ண போகிறேன். பார்க்குறேன்டா, நாங்களும் அதை தான் பார்த்துட்ருக்கோம். டேய் வாங்கடா, டைம் ஆச்சு போகலாம். டேய் யோங்கி, இவ்வளோ நேரம் பொறுமையாக தானே இருந்தோம் நாங்களும், மூட்டு போ. பாத்தியா ஜங்குக்க என்ன வார்த்தை சொல்கிறோம்? டேய் போகலாண்டா. உடனே எல்லாம் போகக்கூடாது, லீடரே என்ன வரல, நம்ம மட்டும் எதுக்கு போகணும்? இன்னும் கொஞ்சம். எதுக்குடா தள்ளி போகிறேன்? போதும்டா, வலிக்குதுடா. நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன்டா. நானும் தான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன். அப்போது இன்னும் கொஞ்ச நாள் ஓபி மிலிட்ரி முடிச்சுட்டு வர வரைக்கும் இதெல்லாம் தாங்க வேணாமா? அதான் ஃபோன்லேயே பண்ணுறல்ல. ஃபோனில் பண்ணுறேண்ணா? ஃபோனில் என்ன பண்ணுறேன்னு உனக்கு தெரியாத? வீடியோ கால் பண்ணிட்டு ஐஸை க்ளோஸ் பண்ணு, நான் ஒரு ட்ரீம் சொல்கிறேன், அதை சொல்கிறேன், இதை சொல்கிறேன்னு என்ன ஏதாச்சும் பண்ணி டெம்ட் ஆக்கி விட்டுற தெரியுமா? என்ன டெம்ட் ஆக்குறியா நீ? ஆமாம், பின்ன ஆகதா? ஐ லவ் யூ டூ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே 2 பேரும் ஒரு குட்டி ரொமான்ஸ் போயிட்டுருக்கு. டேக்குக்கு அவ்வளோ அழகாக ஒரு குட்டி அழகான ரொமான்ஸ் போயிட்டுருக்கு. இப்போது நம்ம யோங்கி தான் அப்படியே ஜிமின் பக்கத்தில் வந்து உட்காந்துக்கிட்டு, என்னடா வலிக்குதா? இப்போ கேளு, வலிக்காதா? இப்போ தானே லவ் ப்ரப்போஸ் பண்ணேன், இப்போ தானே நான் ஓகே சொன்னேன், அதுக்குள்ளே இப்படியெல்லாம் என்னால் முடியலடா. உன் கூடவே இருக்கணும்,
உன் கையை பிடிச்சிட்டே இருக்கணும். உன் ஸ்மெல் என் மேலே பட்டுட்டே இருக்கணும். அதான் என்னால் இதுக்கு மேலே என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. உனக்கு பிடிக்கலையா? சாரி. ஏய், ஏன் இப்படிலாம் பேசுகிற? எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது தெரியும். சிப்படா கையாடுற ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு எங்கே 2 க்யூட்டான கப்பல் அழகாக ரொமான்ஸ் பண்ணிட்டு உட்காந்துட்ருக்காங்க. இன்னொரு சைட் நம்ம நம்ஜுன் தான். நம்ஜுன் போதும் விட்ட. நம்ஜுன் நம்ஜுன் அங்கே பேன்படி கால் பண்ணிட்டே இருக்காராம். அவனுக்கு என்ன வேலை? இருடா, இன்னும் கொஞ்ச நேரம் இரு, கொஞ்ச நேரம், அவ்வளோதான் அவ்வளோதான். நம்ஜுன் நம்ஜுன் ஐ லவ் யூ, ஐ லவ் யூ டூ, ஐ லவ் யூ டூடா. நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ண போகிறேன். நானும் தான் அப்பப்போ கால் பண்ணேன். கால் பண்ணுறேன். நல்லா சாப்பிடு. ஓகே, நீ நல்லா சாப்பிடு. போதும், வெளியே எட்டு நம்ஜுன். ஏண்டா என்ன பண்ணுறான்? எல்லாரும் வந்து நமக்காக தான் வெயிட் பண்ணிருக்காங்க. என்ன நமக்காகலாம்? இன்னும் டேக்குக்கெல்லாம் முடிச்சிருக்க மாட்டானுங்க. அவனுங்கெல்லாம் வெளியே வரதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். டேய், நாங்கள் 2 பேரும் வெளியே வந்துட்டோம், வந்து தொலைங்கடா. வந்துட்டானுங்களா? என்ன இவ்வளோ சீக்கிரமாக வந்துட்டானுங்க? சரி, இப்போவே முடிக்கணுமா இதை? தள்ளு நீ ஃபஸ்ட்டு. இதுக்கு தான் சொன்னேன். வலிக்குதா? ரொம்ப வலிக்குதா என்ன? எல்லாம் ரொம்ப நாள் ஆச்சுல்ல, அதுதான் ஒரு மாதிரி லைட்டாக. சரி சரி, கையெடு. சரி, டச் பண்ணல. சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அவ்வளோ அழகாக ட்ரெஸ் எல்லாம் எடுத்து போட்டுக்கிட்டு க்யூட்டாக 2 பேரும் வெளியே வராங்க. இப்போது ஒருத்தர் முடிஞ்ச ஒருத்தர் பார்த்துக்கிட்டு க்யூட்டாக ஸ்மைல் படிச்சிட்ருக்கு. அப்படி க்யூட்டாக ஸ்மைல் பண்ணுறாங்க. ரொம்ப ஹாப்பியாக அவ்வளோ அழகாக ஸ்மைல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்போது ஜிமின் தான் அப்படியே இவங்கேயே பார்க்குறாரு. இவங்கேயே பார்த்துட்டு ஐ லவ் யூ, ஐ லவ் யூடா, ஐ லவ் யூ. எனக்கு இன்னும் இந்த 1 hour பத்தலை. என்ன பண்ணுற எல்லாரும்? வியாபம் பார்த்தா எனக்கு என்ன? எனக்கு இந்த 1 hour பத்தலை. நான் ஃபுல்லாக சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகலை. நீ ஆயிட்டியா? ஃபுல்லாக சாட்டிஸ்ஃபேக்ஷனோட தான் போறியா? அது அது எனக்குமே இந்த 1 hour பத்தலை. கூடவே இருக்கணும்னு தோணுது. என்ன பண்ணுறீங்க? ஐ லவ் யூ, ஐ லவ் யூ டூ, ஐ லவ் யூ டூ அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே அவ்வளோ அழகாக ஐ பார்த்துக்கிறாங்க. அந்த க்யூட்டான அழகான ஒரு லவ்வோடு பார்த்துக்கிறாங்க. ஓகேடா, இந்த ஒன் ஷாட்டை நான் இங்கேயே முடிச்சுக்கிறேன். ரொம்ப பெருசாக தான் போச்சு. ஐம் ஸோ சாரி. அப்புறம் நிறைய பேர் யோசிச்சிருப்பீங்க, ஹோபியை மட்டும் ஏன் டீலில் விட்டீங்கன்னு. யோசிக்கிறேன்டா, கொஞ்ச நாளில் யோசித்து ஹோபிக்கு எதாவது ஒரு பேரை போட்டு சீக்கிரமாக நான் ட்ரை பண்ணிடுறேன். அப்புறம் உங்கள் எல்லாத்துக்கும் இந்த ஒன் ஷாட் நான் பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். அப்படி பிடிக்கலன்னா தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க. ஓகேவா? இன்னொரு நல்ல ஒன் ஷாட்டில் நம்ம மறுபடியும் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். டாட்டா, பாய் பாய். அப்புறம் ஒரு கமெண்ட் பார்த்தேன். நீங்கள் ஏங்க எப்பயுமே லாஸ்ட்டில் எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பார்த்தேன். ஸோ லாஸ்ட்டில் பேசிட்டேன். அச்சச்சோ, நான் என்னுடைய டைலாக்ஸ்லாம் சொல்லணும்ல. எல்லோரும் ஹாப்பியாக இருங்க அண்ட் சேஃபாக இருங்க. டாட்டா, பாய் பாய். ஓகேவா மச்சி? சொல்லிட்டேன். கரெக்டாக சொல்லிட்டேன்னா? கரெக்டாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே, டைம் அதிகமாக போயிட்டே இருக்குது. இதுக்கு மேலே பேசிக்கிட்டே இருந்தேன்னா எதை கொண்டு என்ன அடிப்பீங்கன்னே தெரியாது. ஓகே, இன்னொரு நல்ல ஒன் ஷாட்டில் நம்ம மறுபடியும் மீட் பண்ணலாம். டாட்டா, பாய் பாய்.